Welcome back to our channel. This is a new video about how to apply LPNS exam. Hurry up, we go. First of all, நம்ம LPNS exam apply பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம கூகுளில் போய் LPNS login அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணி உள்ளே போனோம்னா நம்மளுக்கு ஒரு டேஷ்போர்டு உருவாகும். அதுக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு நேமு, அட்ரஸ்ஸு, நம்பர் எல்லாமே நம்மளுக்கு கேட்பாங்க. அது மட்டும் கொடுத்துட்டு 1500 rupees நம்ம எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டணும். அது கட்டலாம், நம்ம ரெஜிஸ்டரும் பண்ணலாம், லாகினும் பண்ணிக்கலாம் இமெயில் ஐடி கொடுத்து. இது ரெண்டும் பண்ணோடனே நம்மளுக்கு கீழேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்னு நம்மளுக்கு கீழேயே நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டவுட் இருந்தால் அதில் கூட நம்ம போய் பார்த்துக்கலாம். LPNS எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டிசம்பர்லேயும் பிப்ரவரிலேயும் டேட் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜனவரியில் எக்ஸாம் கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மார்ச்ல எக்ஸாம் கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி 1 month முன்னாடியே நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுப்பாங்க. அந்த டேட்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் வந்து மார்ச்சில் தான் எக்ஸாம் எழுதினேன், ஜனவரி எக்ஸாம் எழுதலை. எங்களுக்கு டேட் முடிஞ்சிருச்சு, நாங்கள் அப்ளை பண்ணலை. ஸோ அதனால் எழுத முடியல ஜனவரி எக்ஸாம். ஸோ பிப்ரவரியில் அப்ளை பண்ணி மார்ச் எக்ஸாம் எழுதினேன். ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணது எல்லாமே எங்கள் அம்மா தான். எனக்கு அப்ளை எப்படி பண்ணாங்க, எப்போ பண்ணாங்க எதுவுமே தெரியாது. அப்ளை பண்ணோடனே நம்மளுக்கு LP டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். டேஷ்போர்டில் என்னென்ன இருக்கும்னா, நம்ம அப்ளை பண்ணதுக்கான அட்மிட் கார்டு வரும், அதாவது ஹால் டிக்கெட் வரும். எந்த இடத்துல நம்மளுக்கு ஹால் டிக்கெட்லேயே வந்து நம்மளுக்கு எந்த ஊர் வந்து நம்மளுக்கு ஷெட்யூல் போட்டிருக்காங்க, எத்தனை மணிக்கு போகணும் எல்லாமே நம்மளுக்கு அந்த ஹால் டிக்கெட்லேயே இருக்கும். அதே மாதிரி LPUவில் உள்ளவங்களுடைய கால் நம்பர், நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி டவுட் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த டேஷ்போர்ட்லேயே நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம அந்த டேஷ்போர்ட்ஸ்குள்ளேயே நம்மளோட அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், LP எக்ஸாமுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன ரிசல்ட் எப்போ வரும், எல்லாமே வந்து அந்த டேஷ்போர்ட்லேயே நம்மளுக்கு கவர் ஆயிரும். எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் எவ்வளோ நம்மளுக்கு அமௌண்ட் வந்திருக்கு, நம்மளுக்கு எவ்வளோ ஸ்காலர்ஷிப் அலாட் ஆகிருக்கு, அது ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டுக்குள்ளே நம்மளுக்கு எவ்வளோ மாறுது, எப்படி நிறையா இருக்குது. எனக்கு வந்து March 22 என்னோட பப்ளிக் எக்ஸாம், கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமுக்கு அடுத்த நாள் தான் எனக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சிவகங்கை ஃபாத்திமா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில். ஆக்சுவலி நான் வந்து JEE மெயின் எழுதியிருக்கேன், ஜனவரி எழுதியிருந்தேன், ஏப்ரல் எழுதியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி கூட்டமாக தான் வரும் போல் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். பட் அங்கே போனோம்னா அங்கே ஆக்சுவலி வேறு ஒரு எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு, PG முடித்தவங்களுக்கு. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு எக்ஸாம், 2 எக்ஸாம் அந்த காலேஜில் நடந்துச்சு. நான் மட்டும்தான் இருந்தேன் LPNS எக்ஸாம் எழுதுவேன். அதுக்கப்புறம் யார் வந்தால் என்ன பண்ணானே தெரில. ஒரு 3 பேர், என்னோட சேர்த்து 2 பேர், நாங்கள் 3 பேர் தான் அந்த எக்ஸாம் எழுதணும். நான் LPUக்கு போகணும் அப்படின்லாம் ஆசைப்படல. எனக்கு அது அந்த மாதிரி காலேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து IISc திருவனந்தபுரம் கேரளாக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி 3 years நினச்சிட்டு இருந்தேன். ஒருவேளை எங்கள் அம்மாவுக்கு ஒரு டவுட்டு, ஒருவேளை அங்கே போகலன்னா வேறு என்ன காலேஜ் கிடைக்கும், நான் எடுத்திருக்க BTech ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கு வேறு என்ன காலேஜ் கிடைக்கும்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருந்து இந்தியா ஃபுல்லாக தேட தான் நிறைய காலேஜ் வந்துச்சு. தமிழ்நாட்டிலுமே 4 காலேஜ் நாங்களாம் செலக்ட் பண்ணோம். அதில் வந்து 2 காலேஜ் போய் விசிட் பண்ணதில் ஒரு காலேஜ் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, இன்னொரு காலேஜ் ஃபீஸ் லெவல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, மற்றபடி காலேஜ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை மட்டும், அந்த காலேஜ் மட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு தான் சரி LPUன்னு ஒரு காலேஜ் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, பஞ்சாபில் இருக்குன்னா சரி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் எங்கள் அம்மா தான் பார்த்தாங்க. எனக்கு எங்கள் அம்மா LPUன்னு ஒரு காலேஜ் பார்த்துருக்கானே எனக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஹாஃப்ல எக்ஸாமுக்கு கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தப்போ எங்கள் அம்மா வந்து உனக்கு லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு கால் வருது பேசு அப்படின்னாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து பேசினேன். அவங்க வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸு, காலேஜ் இப்படி இருக்கும், பிளேஸ்மெண்ட்ஸ் 1000+ பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, கேம்பஸ் இன்டர்வியூ நிறையா வரும், நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே நல்லா படிச்சிங்கன்னா உங்களை வந்து அப்ராடுக்கும் அனுப்புவோம், அந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர் சொன்னாங்க. எனக்கு வந்து அந்தளவுக்கு க்யூரியாசிட்டி இல்லை. நான் வந்து அந்த ஒரு காலேஜ் IISc திருவனந்தபுரம் கேரளா மட்டும்தான் எனக்கு தோணுச்சே தவிர அதுக்கப்புறம் வேறு எந்த காலேஜுமே ஐடியா இல்லை. ஸோ அப்படி இருக்கப்போ எங்கள் அம்மா அடுத்தடுத்து காலேஜ் பார்க்குறப்ப எங்கள் அம்மாவை நான் திட்டினேன், அம்மா வேறு காலேஜெலாம் பார்க்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் எங்கள் அம்மா LPU மட்டுமே ஒரு காலேஜ் நிறைய காலேஜ் தேடினாங்க. LPUன்னு ஒரு நல்ல காலேஜ் கிடச்சதுக்கப்புறம் அதை மட்டுமே மும்முரமாக வச்சு அதில் எப்படி உள்ளே போகலாம் அப்படின்னு தான் எங்கள் அம்மா யோசிக்க ஆரம்பித்தாங்க. LP எக்ஸாமில் என்னென்ன சப்ஜெக்ட் வரும் எதுவுமே தெரியாது. ஏன்னா JEE எழுதியிருக்கேன், எனக்கு PCM சப்ஜெக்ட் வரும் மட்டும் தெரியும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு. ஆனால் LPயில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இங்கிலீஷும் சேர்ந்து வருது. ஏன்னா இங்கே லாங்குவேஜ் கொஞ்சம் ஃபுல்லாகவே எங்கள் லாங்குவேஜ் இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்னா அந்த ஜென்ரல் நாலேஜ் தெரியணும், லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்றதுக்காக இங்கிலீஷும் ஒரு நாலேஜாக வச்சுருந்தாங்க. அதில் கிராமர் ஃபுல்லாக கிராமரு, எரர் ஸ்பாட்டிங் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே வந்து நம்மளுக்கு 1 word மாதிரி சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது இதில், அது ஒன்று தான் ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலி JEE மெயினில் வந்து ஒரு ஆன்சர் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏற்கனவே எழுதின ஆன்சரில் ஒரு மார்க் போகும் அப்படிலாம் இருந்தனால அந்த மாதிரி இருக்கப்போ பயம் வந்துச்சு, ஐயோ ஒரு தப்பாக வந்தாலும் நான் வர்ற ஆன்சரில் மார்க் போயிருமே அப்படின்னு சொல்லி. ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி கிடையாதுன்றதுனால நல்ல விஷயமா இருந்துச்சு. இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருந்தால் தான் ஒரு நல்ல பாசிபிலிட்டி. ஏன்னா வந்து நான் அந்தளவுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் இன்வால்வ் ஆகலை.
ஸோ அது ஏன்னா எனக்கு பப்ளிக் எக்ஸாம் வேறு இருந்தனால அந்தளவுக்கு நான் இன்வால்வ் ஆகலை அந்த எக்ஸாமுக்காக தனியாக நான் ப்ரிப்பேர் பண்ணலை. பட் எங்கள் அம்மா வந்து அதுக்காக கொஸ்டின் பேப்பர்ஸ் PDF அதெல்லாம் எல்பிஎன்எஸ் எக்ஸாமில் பழைய ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே எடுத்து எங்கள் அம்மா ஜெராக்ஸ் போட்டு தந்து அதை வந்து ஆன்சரோட ரீகாப் மட்டும் பண்ண சொன்னாங்க. அது மட்டும்தான் நான் போகிற வழியில் மதுரையில் இங்கேருந்து மதுரைக்கு போகிற வழியில் ரீகாப் பண்ண ஆரம்பிச்சது. இங்கிலீஷ் மட்டும் பயம் இல்லை, நம்மளுக்கு கிராமர் தெரியும், நம்ம எப்படியாவது எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் தான் நல்ல மார்க் வந்ததே. ஆக்சுவலி எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் இந்த எக்ஸாம்னால 45% வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸாம் மட்டும் பார்க்க மாட்டாங்க, இந்த எக்ஸாம் மஸ்ட்டு அந்த காலேஜுக்கு போகிறதுக்கு. மற்றபடி இங்கிலீஷ் மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு 40% ஸ்காலர்ஷிப் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் 10th 12th மார்க் ரெண்டில் எந்த மார்க் அதிகமாக இருக்கோ அந்த மார்க்கை வந்து நம்மளுக்கு எடுத்துக்கிடுவாங்க. அப்படி இருக்கப்போ எல்பிஎன்எஸ் எக்ஸாம் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் 10th 12th மார்க்கில் ஏதாவது ஒன்று பெஸ்ட் மார்க்காக இருக்குது. எனக்கு வந்து 12th மார்க் கிடைக்கல, 10th மார்க் கிடச்சிருந்துச்சு. அந்த 10th மார்க்கும் எல்பிஎன்எஸ் எக்ஸாமில் நான் எடுத்த மார்க்கு ரெண்டையும் வச்சு கால்குலேட் பண்ணி எனக்கு 60% ஸ்காலர்ஷிப் கிடச்சிச்சு. 60%னா என்னுடைய டிகிரிக்கு வந்து எவ்வளோ, ஒவ்வொரு டிகிரிக்கு வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். என்னோட பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வந்து 1,40,000 செமஸ்டருக்கு. 1,40,000 ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பட் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு 10th அமௌண்ட்லாம் சேர்த்து எனக்கு வந்து 56,000 நீங்கள் வந்து செமஸ்டருக்கு கட்டினா போதும் அப்படின்னு சொன்னப்போ அதுவே அதிகம் தான். பட் இருந்தாலும் 1,40,000க்கு இது பரவாயில்ல மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து அப்படியே தான் இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் அண்ட் என்னுடைய ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு 56,000 மொத்தமாக சேர்த்து 2 lakh கிட்ட வரும். ஸோ திஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஹவு டு அப்ளை எல்பிஎன்எஸ் எக்ஸாம். நம்ம வந்து கூகுளில் போய் நம்ம உள்ளே போய் அந்த எல்பிஎன்எஸ் எக்ஸாம்ட்டு லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போய் நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து அட்மிட் கார்டு என்னைக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆக்சுவலி இது இப்போ பண்ணக்கூடாது, டிசம்பர் டைம்லையும் பிப்ரவரி டைமில் தான் நம்மளுக்கு வந்து பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன ப்ரொசீஜர்னு நம்ம கால் பண்ணி கூட நம்ம கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கூட கேளுங்க. Hope all you enjoyed this video. Signing off from Daskina Nihara. Bye bye.